மேட்டூர் அருகே இரண்டாவது நாளாக மீண்டும் நில அதிர்வு ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் பெரும் பீதி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்து பூமனூர் கிராமத்தில் நேற்று முன்தினம் திடீரென கடைகள் மற்றும் வீடுகள் குலுங்கின. மேலும் வீட்டில் இருந்த பொருட்கள் கீழே விழுந்ததால் பொதுமக்கள் பீதியடைந்து வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடத்திற்கு தஞ்சம் அடைந்தனர். இந்நிலையில் இதே பகுதியில் நேற்று மீண்டும் நில அதிர்வு ஏற்பட்டது. நில அதிர்வு ஏற்பட்ட போது பயங்கர சப்தம் ஏற்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். வீட்டில் இருந்த பொருட்கள் கீழே விழுந்ததால் அதிர்ச்சியடைந்த மக்கள் மீண்டும் வீட்டை விட்டு வெளியேறினர். இந்த நில அதிர்வினால் அப்பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் விரிசல் ஏற்பட்டு உள்ளது. வெடிகுண்டு வெடிச்ச மாதிரி சவுண்டு 4 முறை சவுண்டு கேட்டது. சவுண்டு கேட்டதோடனே வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள்லாம் அதிர்வில் கீழே விழுந்தது. 4-5 வீட்டில் விரிசல் ஏற்பட்டிருக்கு. நான் ஊர் மக்கள் எல்லாமே பயந்து எங்கள் சர்ச்சில் முன்னாடி எல்லாரும் கூட்டிட்டாங்க. வெடிய எல்லாரும் சர்ச்சிலே தான் இருந்தோம். மார்னிங் ஒரு 11 மணி அளவில் மறுபடியும் அதே மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. சவுண்டு கேட்டோடனே 2 முறை நில மார்னிங் 11 to 12 இந்த டைமில் 2 முறை வந்திருக்கு. கிராம மக்கள் நில அதிர்வை உணர்ந்து இருந்த போதும் இதுகுறித்து சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வானிலை ஆய்வு மையத்தில் எந்த தகவலும் பதிவாகவில்லை. வெளிநாடுகளில் நில அதிர்வு ஏற்பட்டாலோ அல்லது வெளி மாநிலங்களில் நில அதிர்வு ஏற்பட்டாலோ வானிலை மையத்தில் உள்ள சிஸ்மோகிராபி கருவியில் பதிவாகும் நிலையில் பூமனூர் கிராமத்தில் ஏற்பட்ட நில அதிர்வு இந்த கருவியில் பதிவாகவில்லை என்பது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது.